அவர் மேலே இம்பீச்மெண்ட் பதவி நீக்கம் கொண்டு வரான். யார்? திமுக அவங்க தான் இம்பீச்மெண்ட். ஏன்னா அவங்களுக்கு எதிராக சொல்லிட்டாங்க. நீங்கள் இம்பீச்மெண்ட்டு கொண்டு வர்றதுன்னா முதல்ல யார் மேலே கொண்டு வந்துருக்கணும்? கருணாநிதிக்கு சமாதி கொடுத்தாங்கல்ல, அவங்க மேலே கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் பீச்சில் யாருக்கும் சமாதி வைக்காதீங்க. அப்படி சமாதி யாருக்காச்சும் வச்சு பீச் என்ன சுடுகாடான்னு கேட்டாங்க. ஆனால் அதே உயர்நீதிமன்றம் அந்த உயர்நீதிமன்றம் சொன்ன கருத்துக்களை மீறி நள்ளிரவு 2-3 மணிக்கு கோர்ட்டை நடத்தி கருணாநிதிக்கு சமாதி கொடுங்கள்னு சொன்னாங்க. அதுதான் கண்டெம்ட். ஏற்கனவே சொன்ன உயர்நீதிமன்ற கருத்துக்கு எதிராக அன்னைக்கு இம்பீச்மெண்ட் யாரும் கொண்டு வரலையே. காரணம் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி கீழ்த்தரமான எண்ணம் இல்லை. நமக்கு எதிராக கொடுத்தாங்கன்னா அவங்கள பதவி நீக்கம் செய்யணுங்கிற கீழ்த்தரமான எண்ணம் இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு எதிராக சொல்லிட்டாங்களாம். சொல்லிட்டோன்னு பதவி நீக்கம் தீர்மானம். பதவி நீக்கம்னா என்னன்னு தெரியாது. இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் கூட பதவி நீக்கம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது. இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு எம்பிக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவில் இருக்கிற 23 எம்பிக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஜஸ்டிஸ் என்கொயரி ஆக்ட்னா 1968 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் தான் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இவங்களை பதவி நீக்கம் செய்யலான்னு போட்டாங்க. அந்த பதவி நீக்கம் எப்படி செய்யணும்? பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் இருக்குது. ஆனால் பொடி எப்படி வச்சாங்க பாருங்கள். ஜனாதிபதி அவர் இஷ்டத்துக்கு பதவி நீக்கம் செய்ய முடியாது. பார்லிமெண்ட் அனுமதி கொடுக்கணும். ஆக பதவி நீக்கம் செய்யணும்னா பார்லிமெண்ட்லேருந்து தீர்மானம் நிறைவேறி அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் ஜனாதிபதி தான் பதவி நீக்கம் செய்வார். ஜஸ்டிஸ் வர்மா கோடிக்கணக்கான பணம் தீப்பிடிச்சு எரிஞ்சதை அவர் மேலே பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சியை முயற்சி செஞ்சாங்க. இன்னும் முடியலை. அவ்வளவு சட்ட விஷயம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டே அவரை பதவி நீக்கம் செய்யுங்கன்னு அனுப்புனாங்க. வேண்டுகோள் யார்கிட்ட வந்தது? சுப்ரீம் கோர்ட். ஏன்னா அரசியல்வாதி உங்ககிட்டெல்லாம் பவரை கொடுத்தா வேண்டியவன் வேண்டாதவனெல்லாம் பதவி விட்டு தூக்குங்கன்னு சொல்லுவீங்களே. அதான் சட்டத்தை எழுதுனவங்க என்ன பண்ணாங்க, அரசியல்வாதிகளை கொடுக்கூடாது. இதை அவன் பாட்டுக்கு ஒரு 10 எம்பியை வச்சுக்கிட்டு விளையாடுவான். அதனால் இந்த பவரை யார்? ஜனாதிபதியில் கொடு. ஜனாதிபதிக்கு பார்லிமெண்ட் இது பண்ணணும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் கருத்து வரணும். இஷ்டத்துக்கு இது கொடுத்துருவீங்களா? பாருங்கள், பண்ணுங்கள், சேலஞ்சு விடுறேன். சட்டம் படிச்சிருப்பீங்களா உங்கள் எதிர்கட்சியில் எத்தனை பேரும்? உங்களுக்கெல்லாம் சவால் விடுறேங்க. உச்ச நீதிமன்றம் இது இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க. உச்ச நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் உச்ச நீதிமன்றம் உங்கள்கிட்ட வேண்டுகோள் விடாமல் நீங்கள் ஒரு 20 எம்பிகிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போதா?